வணக்கம் நண்பர்களே, விவேகம் வீப்ளேஸிலிருந்து டாக்டர் ஆனந்தராஜ். கம்பராமாயணத்தை எழுதிய கம்பரை பற்றி அறிந்தோம். இவர் கிறிஸ்துவ கம்பர் என்று அழைக்கப்படக்கூடிய ஏஹெச் கிருஷ்ணபிள்ளை என்பவரை பற்றி இந்த காணொளியில் பார்ப்போம். இவரது இயற்பெயர் கிருஷ்ணன் பிள்ளை. இவர் ஏப்ரல் 23, 1827ஆம் ஆண்டு திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள ரெட்டியார்பட்டி என்னும் கிராமத்தில் பிறந்திருக்கின்றார். இவரது தந்தையார் பெயர் சங்கர் நாராயணன் பிள்ளை தெய்வநாயகி அம்மையார் ஆவார். இவர் வைணவ சமயத்தை சார்ந்தவர். கிறிஸ்துவ மதத்தின் மீது பற்று கொண்ட காரணமாக கிறிஸ்துவ மதத்தை தழுவி ஹென்றி ஆல்பர்ட் கிருஷ்ணன் பிள்ளை என்று தனது பெயரை மாற்றிக்கொண்டார். இவர் கிறிஸ்துவ மதம் தமிழகத்தில் பரவி கொண்டிருக்கும் பொழுது சாயர்புரத்தில் உள்ள போப் கல்லூரியில் தமிழாசிரியராக சேர்ந்திருக்கின்றார். அதற்கு முன்பு திருப்பார்கடல் நாதன் கவிராயர் என்பவரிடம் நன்னூலை மிக தேர்ந்த முறையில் கல்வி பயின்றுள்ளார். தாம் பெற்ற புலமையின் காரணமாக, தமிழின் மீது கொண்ட பற்றின் காரணமாக போற்றி திருவரிகள், இரட்சணிய யாத்திரிகம், இரட்சணிய மனோகரம், இரட்சணிய குரல், இரட்சணிய பாலா போன்ற தமிழ் நூல்களை இவர் எழுதியுள்ளார். இவர் சாயர்புரத்தில் போப் கல்லூரியில் தமிழாசிரியராகவும், திருவனந்தபுரத்தில் உள்ள மகாராஜர் அரசர் கல்லூரியில் தமிழ்துறை பேராசிரியராகவும் பணியாற்றியிருக்கின்றார். மேலும் பாளையங்கோட்டையில் உள்ள திருச்சபை திருத்தொண்டர் கழகம் அவர்களுடைய நடத்துகின்ற கல்லூரியிலும் தமிழ் பேராசிரியராக பணிபுரிந்திருக்கின்றார். இவர் ஜான் பனியன் அவர்கள் எழுதிய பில்கிரிம்ஸ் த ப்ராக்ரஸ் என்ற நூலை தழுவிய இரட்சணிய யாத்திரிகம் என்று தமிழில் எழுதியுள்ளார். இவர் தம் 73ஆம் வயதில் பிப்ரவரி 3, 1900 ஆண்டு இயற்கை எய்தினார். நன்றி நண்பர்களே. வரும் காணொளியில் இஸ்லாமிய கம்பர் என்பவரை பற்றி பார்ப்போம்.